கிளைமேட் செம்மையாக இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா. சின்னதாக ஒரு ஃபால்ஸ் பாருங்கள், எப்படி இருக்கு, அழகாக இருக்கா. இன்னும் வரப்போ தான் பார்த்தேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுது அந்த கேமராவில் எவ்வளோ பெருசு சிலந்தி கூடு பாருங்கள். நடுவில் பெரிய சிலந்தி தலையை உட்காந்துருக்கப்பல சும்மா கடிச்சோன்னா நம்மளாம் ஸ்பைடர்மேனாக ஆகிடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடட்கே பிளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் கார்த்திக். நாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் கோட்டயம் பக்கத்தில் இருக்கிற வைக்கம் மகாதேவ டெம்பிளுக்கு போய் அங்கே இருக்கிற சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாகமனை தாண்டி நம்ம இருக்கிற புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டேக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து அதுக்கப்புறமா கிளம்பி வாகமனில் இருக்கிற டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸான பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்ம போய்ட்டு பார்த்தோங்க. இப்போ பைன் ஃபாரஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாம் வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸான நம்ம வாகமன் மெடோஸ் நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் கேஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட அடுத்த பிளேஸான வாகமன் மெடோஸ் கிட்ட வந்துருக்குங்க. இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு மேலே போய்ட்டு பார்ப்போம். பூஜா 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 பம்பர் ரோட்டை என்ட்ரி கிட்ட நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த வாகமன் மெடோஸில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. நம்ம வந்து ரோப்பில் போகிறது, அதுக்கப்புறம் வந்து ரோப் மேலே வந்து சைக்கிளிங் பண்ணுறது, அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போது இருக்கான்னு சொல்லிட்டு கூட போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இருக்கிற கிளைமேட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சின்னஸாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் வந்து எந்த விதமான மரமும் இல்லாமல் வந்து வெறும் புல்வெளி மாதிரி இருக்கும். எல்லாம் நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். நிறைய சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஹில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டாக்க சின்னதாக ஒரு லேக் மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து நமக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. மெடோஸ் மேலே போயிடுங்க. எங்கே பாருங்க லாஸ்ட்ல முடி இருக்காங்க, அதை நான் முடி இருக்கேன். ஏன் பயப்படுறேன்? முடி போட்டுருப்பான், முடி இருக்குங்க நல்லா. ஆக்சுவலாக இது ஈகலைங்க பட்டம். செம்ம கிளைமேட், பாசிங் க்ளவுட்ஸ், செம்ம சின்னஸாக இருக்குது பிளேசஸ். வேறு லெவலில் இருக்குது இடம். பட்டணம் நிறைய பேர் விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க விடுங்க மாறி இல்லை இல்லை கிளைமேட் வந்து நிமிஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லிங் லேஸாக இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளவுட்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது.
வச்சிடலாம். இவரை முதல்ல ஏற்றணும். ஆமாம், பட்டமிட்டு என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததாக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ ஜிப்லைன் போகிறதுக்காக நம்ம இந்த பிளேஸுக்காக வந்திருக்கோம். லைட்டாக பண்ணலாம். பயம் வந்துச்சுன்னா இதில் பிடிச்சிட்டு இல்லைன்னா கை விட்டு போகலாம். எட்டும்போது எண்டில் நல்ல ஜெர்க்காகும். இல்லைன்னா பிரேக் பிடிச்சி நிப்பாட்டு. ஓகே, எக்ஸ்ட்ரா பயமாக இருக்கு. பயப்படுவாங்க. ஓகே, உட்காருங்க. இல்லை, வீடியோவில் தான் இருக்குது. இருக்கா? வீடியோவில் தான் இருக்குது. தெரியாது. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. தேங்க்ஸ் ப்ரோ. அதுங்க ஜிப்லைன் வெற்றிகரமாக வந்தாச்சு. இது வந்து பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து இல்லை ஜிப்லைன், அங்கேருந்து நம்ம ரிட்டன் போகிறது தான், அங்கே நடந்து தான் போகணும் இந்த வழி. அவங்க வந்து வேறு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இருக்கிறதே 100 மீட்டர், இதுக்கு போய்ட்டு என்ன எடுத்து வைப்பாங்க. ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க. சத்தம் கேட்குதுங்களா? வாட்டரோட ஃப்ளோ ஆகிற சத்தம். சின்னதாக ஒரு ஃபால்ஸ் பாருங்க, எப்படி இருக்கு, அழகாக இருக்கா? தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு வந்து தண்டிவிடுமா? அப்பாடி. ஓகே, வந்தாச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் என்ன சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜிப்லைன் வந்து 400 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், இது ஒரு 100 மீட்டர்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கு. வந்தால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. கிளைமேட் தாங்க வேறு லெவல் மாறிட்டே இருக்குது. இந்த இடத்த விட்டு ஆக்சுவலாக போக மனசே இல்லை, பட் வேறு வழி இல்லை. இன்னும் நிறைய பிளேஸ் போய் பார்க்கணும். எக்ஸ்ட்ரா டைம் இப்போ 5:30 தான். ஆனால் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே கேஸ், இப்போ நான் என்ட்ரன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு அங்கேருந்து டைம் இருந்தால் இன்றைக்கே வந்து வேறு பிளேசஸ் ஏதாச்சும் கால் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பாய். மதியம் சாப்பிட்டு அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக பார்சல் வாங்கியாச்சு. பார்சல் வாங்கிட்டு இப்போ நம்ம ரூம் போயிட்டு அங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். இப்போ மணி ஒரு 7:30 ஆகுது. இங்கே போயிட்டு நைட்டு
நம்ம டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வேறு பிளேஸ் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 பிளேஸ் தான் போக முடியுது, டைம் இல்லை, ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. ரூம் போய்ட்டு நாங்கள் பாய் கேஸ். இப்போ தான் வந்து ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு தெரியுது இந்த இடத்துல இப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எங்களோட டைனிங் டேபிள். பக்கத்துலேயே வந்து ரிவர். வீட்டில் அவ்வளோவா தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றது, ஒரு ஆத்தங்கரையில் இந்த மாதிரி டைனிங் டேபிள் போட்டு என்னுடைய டின்னர் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கோம். பக்கத்துலேயே இப்போ வந்து கேம்ப் ஃபயர் வேறு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்கள பார்த்தீங்களா? சாப்பிட்டுருக்காங்களா? போட்டிங்களா? கேம்ப் ஃபயர் இருக்குன்னு போட்டிங்களா? வரேன்னாங்க. நாங்கள் இந்த ஆத்தங்கரையோடு வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கேம்ப் ஃபயரில் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த குளிருக்கு ரொம்ப இதமான நெருப்போடு வந்து குளிர் காஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அங்கே பேசி முடிச்சுட்டு அப்படியே நைட்டு போய் தூங்க போயிட்டோங்க. மறுபடியும் நான் உங்களை காலையில் மீட் பண்ணேன். பாய். குட் மார்னிங் மக்களே. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே சின்னதாக ஒரு வாக் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. செம மிஸ்டுங்க. அப்படியே வந்து நீங்கள் இந்த இயற்கையோடு இந்த சத்தத்தில் இந்த மிஸ்டில் இந்த இடம் ஃபீல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தூரத்தில் எங்கேயோ ஃபால்ஸ் சத்தம் கேட்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக அது ஃபால்ஸ் இல்லைங்க, அவங்க தங்கியிருந்த ஹோம் ஸ்டேக்கு பக்கத்தில் இருக்கிற ரிவர். அந்த ரிவரில் வந்து சில இடங்கள் அந்த பாறைகள்லாம் இருக்குது, அதோட சத்தம் தான். தண்ணி அதுக்குள்ளே போகிறப்ப உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை இருக்குங்க, ஆனால் அது சுத்தமாக தெரியல, எல்லாம் மறைச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு தாங்க, இதை எதிர்பார்த்து இதுக்காக தான் வந்து நம்ம வரோம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் கேரளா அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு தனி அழகுதாங்க. ஐயோ என்னமா இருக்குது, ஏதோ சொர்க்கத்துக்கு வந்துட்டோங்க. வாவ், சுற்றி சுற்றி காமிக்கிறவங்களுக்கு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ளஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ரூமுக்கு வந்தாச்சுங்க. இப்போது இது நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் இருக்குங்க, அந்த ரூமோட பால்கனிலேருந்து கீழே இருக்கிற நம்ம ஆத்தோட வியூ. கைஸ், இந்த இடம் வாக்கிங் வந்துட்டு இருந்தேன். இந்த வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அப்படியே சுற்றிக்காம. தலைவன் சூரியன் இப்போ தான் லைட்டாக எட்டி பார்க்குறாப்புல. மணி 7 மணிக்கு மேலே ஆகுது. வரப்போ தான் பார்த்தேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுது அந்த கேமராவில் எவ்வளோ பெருசு சிலந்தி கூடு பாருங்கள். நடுவில் பெரிய சிலந்தி தலையை உட்காந்துருக்கப்பல சும்மா கடிச்சோன்னா நம்மளாம் ஸ்பைடர்மேனாக ஆகிடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த எஸ்டேட் ஃபுல்லாகவே அங்கங்கே மரத்தில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கூடு கட்டுருக்கு, தெரியுதுங்களா? இந்த வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக. அதுவும் அங்கே கரண்ட்டு கம்பு மேலே இது ஃபுல்லாகவே இருக்கு. அப்புறம் எவ்வளோ சிலந்தி இருக்கு. ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் கட்டிட்டு பாதுகாப்பு நல்ல தலை சென்டராக உட்காந்துருக்காப்புல. ஏதாச்சும் கொண்டு வந்து போட்டு தரனாலும் அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் கிட்ட இருக்காப்புல, தெரியுதான்னு பார்ப்போம். சரியா உங்களுக்கு அது தெரிஞ்சான்னு தெரியல. சென்ட்ராக ஜூம் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஜூம் அவ்வளோவா இல்லைங்க அந்த டிஜே கேமராவில், கம்மியாக தான் இருக்குது. வெறும் 2x ஜூம் மட்டும்தான் இருக்குது. இல்லை, இந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. மூங்கில் வந்து மரம் வந்து காஞ்சி போய் அது அப்படியே வந்து பட்டு இந்த பக்கத்தில் வந்து பேக்ரவுண்ட் நம்ம சூரியன் வந்து எட்டி பார்க்குறப்பல இந்த நடுவில் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் வாக்கிங் போனாங்க காலையில். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளைமேட், பக்கத்துலேயே ஆறு. இதெல்லாம் எப்போவாச்சும் தான் கிடைக்கும், எப்பவுமே கிடைக்காது. ஓகே கேஸ், நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டேக்கு பக்கத்தில் வந்துட்டோம். போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம டீ சொல்லியிருந்தோம். டீ ரெடி ஆகிடுச்சுன்னா டீ ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்து பேக்கேஜ் பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிட்டு மற்ற பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.